உறுப்பினர் தாகிரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 5 நிமிஷம், இது என்னுடைய முக்கியமான தருணம், கண்டிப்பா நான் பேசி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. சரி பேசுங்க. ஒரு 2 நிமிடம் எடுத்துங்க, 2 நிமிடம் எடுத்துங்க, பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை மக்களுக்கு எல்லா இடத்துலயும் உரிமை கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் கொள்கையோடு நம்ம டிவிக்கு ஆட்சி எவ்வளவு சிறப்பா நடத்தி கொண்டு இருக்கிறோம், மக்கள் ஆதரவோடு நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறோன்றது மக்களே சாட்சி. இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம்னா அதுக்கு மக்களுக்கு மிக்க நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இருங்க, இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் தாயிரா, சுருக்கமா உங்க கருத்தை பதிவு பண்ணு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் கொள்கையோடு நம்ம ஆட்சியில வந்திருக்கிறோம். அதனால இந்த கொள்கை கொடுத்த தலைவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி போட்டீங்கன்னா நான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுருக்கமா முடிங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்ன இல்ல நானும் பாக்குறேன், எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. எங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க. மாண்புமிகு கொறடா அவர்கள், மாண்புமிகு முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை அவர்கள், உங்களுடைய அவை மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, அண்ணா கொறடா, மாண்பு இல்ல மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருள்கூர்ந்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், அவர் 2 கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. ஒரு நிமிஷம் மாண்புமிகு முன்னால ஒரே நிமிஷம் இல்ல ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இருங்க. நான் சொல்றது நீங்க பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். முதல்ல கொஞ்சம் கேளுங்க முதல்ல. இருங்க நான் சொல்லிக்கிறேன், தயவு கூர்ந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து சவுண்ட் போடாம நீங்க கொறடா, நீங்க ஒரு ஆள் எந்திரிச்சு பேசுங்க. நான் வேணான்னு சொல்லல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். வேற யாரும் சவுண்ட் போடக்கூடாது, நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நீங்க அலுவலக ஆய்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது, அது நம்முடைய பேரவைத்தினுடைய தலைமையிலே கூடி எல்லா கட்சியும் சேர்ந்து இப்படிதான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்றோம். அதான் காலையில் எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேர் தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்க முடிவு செய்கிறோம். அது 3 பேர்ல அவர் ஒருத்தர் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியல் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிபிகேஷன், அவங்களை பேரிட்டு குறிப்பிட்டு இருந்தாக்கா நான் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்றது கூட தவறில்லை. ஆனா அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் பேசுங்க என்ற அனுமதி இருப்பது. அப்ப அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒண்ணு கேட்டுங்க, சொல்லுங்க. அன்னைக்கு 7 காலம் வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்ப ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலும் நாங்க எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். எங்க ஆளுங்க எவ்வளவு பேர் உட்காந்தாங்கன்னா அன்னைக்கு 53 பேர் உட்காந்துருந்தோம் நாங்க 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க, 3 அமைச்சர் அதை உட்கார்ந்து கேட்டுட்டு போன்றது பொறுப்புணர்வோட தான் நாங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி இடையில நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 7:15 கூட நிக்க முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளவு நேரம் நாங்க உட்கார்ந்து இருக்கணும், முது வெளியே வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனா டைம் என்னன்றதுக்காக தான் வெளியே வேற ஒன்றும் இல்லை. அதனால அவங்களுக்கு ஏதாவது இங்க சொன்னால அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதுல இடைச்செருகளை வச்சு பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்ல. நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால நீங்க அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற
ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? நீ பிரச்சனையே உண்டாக்கினுக்கிற நீ. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்களை அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்கிறேன். நீங்க பேசுங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவரோட அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபணம் இல்ல. தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேத்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. அவை முன்னவர், மத்தவங்க சத்தம் போடாதீங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா? மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவரே, ஒரு 5 நிமிஷம். சரி, மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம், மாண்புமிகு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பேசிட்டோம். பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ் பயணத்துக்கு 35,000 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாம சில கோரிக்கைகள் நாங்க கொடுத்துறோம், அமைச்சருக்கு நம்ம சொல்லிடுறோம். நீங்க லெட்டர்ல எழுதி கொடுத்துருங்க. இல்ல ஒரு 2 இது கொடுத்துறோம். கொஞ்சம் ஏங்க பேசுவீங்க? சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு உங்க சவுண்ட் தான் அதிகமா வருது. அவைய கண்ணியமா நடத்த நீங்க தான் உதவி. மேலும் பள்ளி வாசல்களில் உள்ள கொஞ்சம் சைலண்ட் இருங்க. மேலும் பள்ளி வாசல்களில் உள்ள பேசாதீங்க. உமாக்களுக்கும் ஹஸ்ரத்துகளுக்கும் அரசியல் சார்பில் குடி இருக்க வீடு கட்டி தர வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொடுத்திருக்க கொள்கையோடு உரிமையோடு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உரிமையும் கேட்கிறோம், எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களையும் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுத்தவர் எங்கள் தலைவர் தளபதி மட்டுமே. இது எங்கள் உரிமை, எங்கள் உரிமையோடு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நீங்க ஒரே நிமிஷம் மென்ஷன் மட்டும் பண்ணுங்கம்மா. வாலாஜால வன்னிவேடு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர், வாலாஜா வன்னிவேடு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர். அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் எதிர்க்கட்சியின் கொறடா அண்ணன் ஏவா வேலு அவர்கள் கேட்டிருந்தார். இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பேட்டில் அருந்தேர் உள் ஒதுக்கீடு குறித்த விவரம் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு அவர்கள் வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பேட்டில் 3% உள் ஒதுக்கீடு அதில் குறிப்பிட்டிருந்ததா சொல்லியிருந்தாரு. அது முற்றிலும் தவறான ஒரு தகவல் என்பதை ஆதாரப்பூர்வமாக மாண்பு பேரவைத் தலைவர் வசம் ஒப்படைத்து இருக்கிறேன். கடந்த ஆண்டு நீங்க கொடுத்த கொள்கை விளக்க குறிப்பிட்டிலுமே அதை எதிரி குறிப்பிடவில்லை. அது மட்டுமில்லாமல் 7.5% மருத்துவ ஒதுக்கீட்டிற்கான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான மானிய தொகை, அவர்களுக்கு உண்டான உதவித்தொகை 77,97,00,000 என்பது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான தொகையாக வழங்கப்படுகிறது. மேலும்
சமூக நீதித்துறையின் சார்பாக ஆதரவு மற்றும் பழங்குடி மக்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான சலுகைகள் மற்றும் தேவைகளை வந்து ஆயுதம் சமூக நீதித்துறையின் மூலமாக அவர்களுக்கு உண்டான வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் எந்த ஒரு மக்களுக்கும் நமது அரசு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு திட்டங்களும் மக்களுக்கு உண்டான திட்டங்களை எதுவுமே நமது அரசு பின்வாங்கவில்லை என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.